வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் வறட்சியில் தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, என் மீட்பர் உயிரோ. Praise the Lord, hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நல்ல 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவர் ஒருவரே நல்லவர். ஆமென். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். தம்மை வெளிப்படுத்தினார். மழுகுணத்தை மீட்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். இன்றைக்கும் சில கிறிஸ்மஸ் பாடல்கள் எல்லாம் நம்ம பாட போகிறோம். வழக்கமாக நம்ம எவ்ரி டியூஸ்டே நம்ம ஆண்டவரை ஆராதித்து அந்த 1 மணி நேரம் நம்ம பாடல் ஆராதனை செய்வோம். இன்றைக்கு நம்ம நிறைய கிறிஸ்மஸ் பாடல்கள், ஆண்டவருடைய பிறப்பின் பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆகவே எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு எங்களோடு கூட சேர்ந்து இந்த பழைய பாடல்கள், கிறிஸ்மஸ் பாடல்கள் எல்லாவற்றையும் பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு பாடல் பாட, மாமரி பாலனாக பெத்லேஹேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே தாழ்மையின் ரூபமாக. எல்லாருக்கும் இந்த பாடல் தெரிந்திருக்கும். ஸ்க்ரீனில் அந்த பாடல் எல்லாம் போடும்போது நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மாமரி பாலனாக பெத்லேஹேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே தாழ்மையின் ரூபமாக. மாமரி பாலனாக பெத்லேஹேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே தாழ்மையின் ரூபமாக. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தார். சொல்லுவோமா? தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தார். மாமரி பாலனாக பெத்லேஹேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே தாழ்மையின் ரூபமாக. மாமரி பாலனாக பெத்லேஹேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே தாழ்மையின் ரூபமாக. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தார். இம்மானுவேலன் பிறந்தார், இரட்சகரே
சொல்லலாமா? இம்மானுவேலன் பிறந்தார், இரட்சகர் இயேசு உதித்தார், தீர்க்கன் வாக்குரைத்த வாக்கை நிறைவேற்றினார். என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே, என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். பூமியில் சமாதானம், மானுடர் மேல் பிரியமும், மகிழ்ந்து களி கூர்ந்திட இயேசு பிறந்தாரே. பூமியில் சமாதானம், மானுடர் மேல் பிரியமும், மகிழ்ந்து களி கூர்ந்திட இயேசு பிறந்தாரே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே, என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். சொல்லுங்க, எனக்காய். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். மாமரி பாலனாக பெத்லெஹேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே. தாழ்மையின் ரூபமாக எல்லாரும் பாடலாமா? மாமரி பாலனாக பெத்லெஹேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே. தாழ்மையின் ரூபமாக என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. சொல்லுமா? என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன், தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தூதர்கள் பாடினரே, தூதர்கள் பாடினரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. தூதர்கள் பாடினாரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. எல்லாரும் சேர்ந்து என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய். சொல்லுங்க, தேவாதி தேவன் ராஜாதி ராஜன். தேவாதி தேவன் எனக்காய் ராஜாதி என்னை மீட்கும்படியாய் நம்மை ரட்சிக்கும்படியாய் அவர் வந்தாரே. சொல்லுவோமா? தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய். சொல்லுங்க, எனக்காய் அவர் வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார்.
எனக்காய் பூமி வந்தார். இம்மானுவேல், இம்மானுவேலன் பிறந்தார். இரட்சகர் இயேசு உதித்தார். தீர்க்கன் வாக்குரைத்த வாக்கை நிறைவேற்றினார். இம்மானுவேலன் பிறந்தார். இரட்சகர் இயேசு உதித்தார். தீர்க்கன் வாக்குரைத்த வாக்கை நிறைவேற்றினார். என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். ஒரு முறை தேவாதி தேவன், தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். ஹல்லேலூயா. எனக்காக அவர் பூமிக்கு வந்தார். எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், ரட்சிக்க ஆண்டவர் வந்தார். உண்மைதான். சொல்லும் போது உரிமையோடு சொல்லுங்க, அவர் எனக்காக வந்தார். மற்றவர்களுக்காக வந்தாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. என்னை ரட்சிக்க, என்னை மீட்டுக்கொள்ள. இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க, என்னை ரட்சிக்க, என்னை மீட்டுக்கொள்ள, அவருடைய சமாதானத்தை எனக்கு கொடுக்க அவர் இந்த பூமிக்கு வந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் வராது இருந்திருந்தால் இன்றைக்கு பாவம் சேற்றுக்குள்ளே நம்ம இருந்திருப்போம், முளையான சேற்றுக்குள்ளே இருந்திருப்போம், பாவிகளாய் இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் மனுகுலத்தை எப்படியாவது மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் பிதா தம் ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமானால் ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே. நல்ல ரெண்டு கையை உயர்த்தி இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்புக்காக, இந்த ரட்சிப்புக்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அவருடைய அன்பை விவரிக்கவே முடியாது. ஆழமா சமுத்திரத்தின் ஆழத்தை பார்க்கிலும் அவருடைய அன்பு ஆழமானது. வானத்தின் உயரங்களை பார்க்கிலும் அவருடைய அன்பும் கிருபையும் உயரமானது. அளவிட முடியவே முடியாது. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ரட்சிப்பதற்காக தன்னையே நமக்காக கொடுத்தாரு. எத்தனை பெரிய அன்பு! நல்ல கைகளை உயர்த்தி இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. அவருடைய அன்பை குறித்து ஒரு பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆழமான ஆழிலும் ஆழமான அன்பு. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத
முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. நல்ல கைகளை தட்டி சொல்ல அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத வருபவனை புறமே தள்ளுவதில்லை சொன்னவா. இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஹல்லேலூயா. என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். ஆமென். எவரையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர், எவரையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், ஆண்டவரே நோக்கி கூப்பிடுங்க. அவர் நம்மை ரட்சிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து பிரதர் ஆகாஷ் 2-3 பாடல்களை பாடுவ போது நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் தொடர்ந்து பாடலாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சிங்காசனம் விட்டிறங்கி தெரிந்த பாடல் நல்ல கைகளை தட்டி பாட போகிறோம். ஆமென். ஆண்டவர் நமக்காக சிங்காசனத்தை விட்டு இந்த உலகத்திற்கு வந்தார். நல்ல கைகளை தட்டி சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து
இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்தித்தாரே, புத்திர சுவிகாரம் தந்தித்தார். பிதாவோடு என்னை சேர்த்தித்தாரே, புத்திர சுவிகாரம் தந்தித்தாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கு நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. தூக்கினாரே சேற்றை நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. தூக்கினாரே சேற்றை நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகின்றார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். கழுவை போல புது வேலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. கழுவை போல புது வேலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. தூக்கினாரே தூக்கினாரே சேற்றை நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. தூக்கினாரே சேற்றை நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதம்.
நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. ஹalleluya. ஆண்டவருடைய அன்பு என்றுமே மாறாது. இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். நல்ல கைகளை தட்டி பாடி நம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே,
எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவர் நம்மை மறக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாய் இருக்கிறது. ஆமேன். சியோனே, கர்த்தரனை மறந்தார், கர்த்தரனை கைவிட்டார் என்று நீ சொல்லுகிறாயோ? இல்லை இல்லை, அவர் மறந்து போக மனிதன் அல்ல. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள், சொந்தக்காரர்கள், உறவினர்கள் உங்களை மறந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் நினைவாய் இருக்கிறார். உங்கள் மதில் எப்போதும் ஆண்டவருக்கு முன்பாய் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் மறந்தாலும் அவர் ஒரு நாளும் மறந்து போக மாட்டார். நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் ஒரு நாளும் மறந்து போக மாட்டார். ஒருவேளை சில போராட்டங்களின் உச்சகட்டத்துக்கு போகும்போது நம்ம நினைப்போம், ஐயோ ஆண்டவரே, நீர் ஏன்பா, நீர் கூட இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? ஆண்டவரே, நீ இருந்திருந்தா இப்படின்னா நடந்திருக்குமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆண்டவரே, நீங்க மறந்துட்டீங்கப்பா, என்னை கைவிட்டுட்டீங்கப்பா. நான் ஒண்ணு சொல்ல முடியும், அவள் இருந்ததுனாலதான், அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலதான் இந்த போராட்டங்களையும் கடந்து வர அவர் பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் மாத்திரம் இல்லாது இருந்திருப்பாரானால் அந்த போராட்டத்திலையும் பலவீனத்திலையும் வியாதியில நம்ம மடிந்து போயிருப்போம். இன்னைக்கும் மடியாம உயிரோடு இருக்கிறோம்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால, அவர் நம்ம நினைத்திருக்கிறதுனாலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் போஷித்து ஆச்சரியமாய் நடத்துகிறார். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் அவர் நிறுத்துகிறவராம். ஹல்லேலூயா. பேதுரு மூழ்கி போகும்போது ஆண்டவர் இயேசு பார்த்துட்டு அப்படியே நின்று கொண்டில்ல, உடனே பேதுருவின் கையை பிடித்தாராம். உடனே சில காரியங்கள், சில வேளையில சில பிரச்சனைகள் மூழ்கி போகும்போது ஆண்டவர் உடனே நம் கரத்தை பிடித்து தூக்கி எடுத்திருக்கிறார். தூக்கி எடுத்து எங்க நிறுத்துறாரா? கண்மலையின் மேல். 40வது சங்கீதம் ரொம்ப பிடித்த ஒரு சங்கீதம். கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாயும் வரை. உளையான சேற்றுக்குள்ள இருந்த என்னை அவர் என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் என் கால்களை அவர் நிறுத்துகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நேரம் இருக்குன்னா இந்த 8 o'clock முடிஞ்ச உடனே 40வது சங்கீதத்தை வாசிங்க. அவர் நம்மை கண்மலையின் மேல் நிறுத்துகிறார். திரும்ப தூக்கி எடுத்து அதே இடத்துல வைக்கிறவர் அல்ல, கண்மலையின் மேல். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, காரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருத்திடுவார். காரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருத்திடுவார். மீண்டுமாய் காரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருத்திடுவார். காரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருத்திடுவார். எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த நல்ல சத்தமா, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. மீண்டுமாய் பாடலாமா? தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார்.
மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. காரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேலிடுவார். என்னால் மறக்கப்படுவதில்லை, நடத்திடுவார். கண்மலை காரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருத்திடுவார். காரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருத்திடுவார். எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த சத்தமாய் கூப்பிடுவோம். எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. தங்கத்தை கேட்கல, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்து கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சொல்லுங்க, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. 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 எந்த இயேசுவே, எந்த தேடி வந்தின மீட்பவரே, எந்த நல்ல சந்தோஷமா, எந்த இயேசுவே, நம்மை தேடி வந்த ரட்சித்தாரே. எப்பொழுதும் நம் நிறைவாய் இருக்கிறவர் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஹalleluya. சங்கீதம் 115:12 வசனத்துல கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை நினைத்திருக்கிறார். யார் உன்னை நினைத்திருக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். ஹalleluya. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா, உங்க நாமத்தை போற்றுகிறோம். ஓ ஹalleluya. உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும். பாடுவோ அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும். பாடுவோ அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும். பாடுவோ அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா,
அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும், பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும், பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபி தீச்சூளை நடுவில் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? இருக்கிற இடங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிறைப்பதில்லை. சிறைச்சாலை சொல்லுங்க, சங்கிலிகள் சாபத்தின் சங்கிலிகள் உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் மீண்டும் சொல்லுவோம். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே
மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எந்த நேசுவே எந்த நேசுவே எந்த நேசுவே அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன். அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன். அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன். அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன். துன்பமான வேளையில் துன்பமான வேளையில் இன்பமான நேரத்தில் கஷ்டமான நேரையில் களிப்பான வேளையில் என் இயேசு என்னோடு இருக்கின்றார். அவரே என் கண்மலை கோட்டையும் எந்த நேசுவே எந்த நேசுவே நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன். அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாமா? அவர் ஒருவரே நான் உம்மையே அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன். எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த இயேசுவே நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன். அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன். ரெண்டு கைகளை உயர்த்தி அவரை நான் என்றும் உம்மை மாத்திரமே அவரை நான் என்றும் சொல்லுங்க நல்ல உரத்த சத்தமாய். அவரை நான் என் பலத்தை அல்ல என்னுடைய ஆஸ்திகள் அல்ல என்னுடைய தாழ்மைகள் அல்ல உம்மையே நான் சார்ந்திடுவேன். அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன். அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன். கலங்கின வேளையில் கண்ணீரின் மத்தியில் வியாதியின் பாதையில் புலம்பலி நேரத்தில் அழாதே என் மகனே உன்னை விடுவேன் பாரே. நீ நம்பும் தேவன் உன்னை கைவிடாரே. எந்த நேசுவே எந்த நேசுவே எந்த நேசுவே நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன். அவரை நான் நல்ல கைகளை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தைகளை சொல்லுவோமா? உம்மையே நான்
நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். 100க்கு 100 உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். அநேக நேரத்தில் போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது நம்ம அநேக நேரத்தில் மனிதனுடைய நம்பிக்கை, மனிதனை போய் நம்புறோம். அவங்கள போய் தேடினா ஒத்தாசை கிடைக்குமா, இவங்கள போய் தேடினா நம்ம தேவைகள் சந்திக்கப்படுமா, இவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். நம்முடைய பலத்தையும் நம்முடைய சுயத்தையும் அநேக நேரத்தில் நம்ம சார்ந்து கொள்ளுகிறோம். இந்த மாலை வேளையில் எல்லாரும் கைகளை உயர்த்தி, உம்மை நான் சார்ந்து கொள்ளுகிற ஆண்டவரே. தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கும் போது, என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன் தாவீதை பார்த்து சொல்லணும்? எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ தேவ மனிதர்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. ஏன் தாவீதை மாத்திரம் ஆண்டவர் சொல்லணும் என் இருதயத்துக்கு ஏற்றவன்? காரணம், தாவீது ஆண்டவரே சார்ந்திருப்பதை பார்க்க முடியும். சில வேளைகள் தவறி போனாலும், விழுந்து போனாலும் மீண்டுமாய் ஆண்டவரிடத்தில் 51வது சங்கீதம், ஆண்டவரே உங்க பரிசுத்த ஆவியை மாத்திரம் எடுத்துடாதீங்க. அந்த அன்பு, ஆண்டவரையே சார்ந்திருக்கிற இருதயம், ஆண்டவரே பற்றி கொண்டிருக்கிற இருதயம், இன்றைக்கு அந்த இருதயம் நமக்கு இருக்குமானால், கர்த்தரையே சார்ந்திருப்போமானால், நமக்கு பலன் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், தாளந்துகள் இருக்கலாம், எல்லாமே நமக்கு இருக்கலாம். இன்றைக்கு நம்ம எதை சார்ந்து நாம் வாழ்கிறோம் என்றது ரொம்ப முக்கியம். நமக்கு எல்லாமே இருந்தும் கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ராஜா தாவீது எல்லாமே இருக்கு. ஆட்கள் பலம், படைகள், போர் வீரர்கள், பராக்கிரமசாலிகள் சுற்றி இருந்தாலும் தாவீதினுடைய இருதயம் எப்பொழுதும் கர்த்தரையே சார்ந்திருந்தது, கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்தது. ஆகவேதான் தாவீது சங்கீதங்களில் சொல்லும் போது, கர்த்தாவே நீரே என் பலனாய் இருக்கிறீர், நீரே என் கண்மலையாய் இருக்கிறீர், நீரே என் கோட்டையாய் இருக்கிறீர். பாருங்க, இப்படி எல்லாம் ஆண்டவரை சார்ந்து கொண்டிருந்ததுனால தாவீதை பார்த்து கர்த்தர் சாட்சி கொடுக்கும் போது, அவனின் இருதயத்துக்கு ஏற்றவன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மையே சார்ந்து கொள்ளுகிறப்பா, உம்மையே நான் சார்ந்து கொள்ளுகிறேன். எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. என் படிப்பை நான் நம்பல, என் திறமையை நான் நம்பல, தாளந்துகளை கொடுத்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். ஆனாலும் நான் உம்மையே சார்ந்திருக்கிறப்பா, உம்மையே நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துவீராக, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினாலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறபடினாலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் பல விதமான போராட்டங்களோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவீராக, தேவைகளை சந்திப்பீராக, குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தருவீராகப்பா. பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ள ஊடுருவி பாய்வதாக. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. உடைந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேருவதாக. தேவ சமாதானம் ஒவ்வொரு வீடுகளிலும் நிரப்பப்படுவதாக. ஒவ்வொரு இருதயங்களை ஆளுகை செய்வதாக. உம்முடைய சமாதானம், உம்முடைய ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ரபல சந்தல தியாந்தரமனா. இன்றைக்கு லைவ் சாட்ல போட்டிருக்கிற ஒவ்வொரு பிரேயர் ரிக்வெஸ்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்கள் பார்க்கலனாலும் உங்களுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆண்டவர். அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக. ஜெபங்கள் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தை ஆண்டவர் பெருக பண்ணுவீராக. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரை ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின்
கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக பண்டிகைகள் வருவதும் போவதும் இயல்புதான். ஒவ்வொரு மதத்தினரும் பண்டிகைகளை கொண்டாடுவார்கள். அவரவருடைய மதத்தில் வருகிற பண்டிகைகளை கொண்டாடுவார்கள். ஆனால் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கும் மற்ற பண்டிகைகளுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். கிறிஸ்மஸ் பண்டிகையை கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள மக்கள் மட்டுமல்ல, எல்லா மதத்தினரும் எல்லா இனத்தினரும் எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும் எல்லா தேசத்தை சேர்ந்த மக்களும் கிறிஸ்மஸ் தினத்தை நினைவு கூறுவதும் கிறிஸ்மஸ் மாதத்தில் கிறிஸ்மஸை கொண்டாடி மகிழ்வதும் இது ஒரு இயல்பான காரியம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட எல்லா மனுஷருக்கும், எல்லா மானிடத்தில் இருக்கிற மனுஷீகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் உரிமை இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்துக்காக, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக, அல்லது ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்துக்காக, அல்லது ஒரு குறிப்பிட்ட சபைக்காக இயேசு இந்த பூமிக்கு வரவில்லை. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காகத்தான் இயேசப்பா இந்த பூமிக்கு வந்தார். அதை தான் நம்ம கிறிஸ்மஸ், கிறிஸ்துவின் பிறப்பின் மாதம், டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியை நம்ம கிறிஸ்மஸ் நாளாக கொண்டாடி மகிழ்கிறோம். இன்றைக்கு பகலில் சந்தோஷமாக நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு நாள். பகல் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த டிசம்பர் முதல் நாளிலிருந்து நிறைய சபைகளில் பலவிதமான நிகழ்ச்சி நிரல்கள், கேரல் ரவுண்ட்ஸ், கீத ஆராதனை போன்ற ஆராதனைகள் எல்லாம் நடத்தப்பட்டது. இன்னொரு பக்கம் அரசியல் தலைவர்களும் கிறிஸ்மஸ் விழாவை நினைவு கூர்ந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம JMM வியூவர்ஸ், நம்ம இயேசு சந்திக்கிறார் ஊழியத்தில் இந்த செய்தியை கேட்கிற விசுவாசிகளே, இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் கொஞ்ச நேரம் கிறிஸ்துவின் பிறப்பின் மகிமையை குறித்து, கிறிஸ்துவின் பிறப்பின் மேன்மையை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அதற்கு முன்பாக அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா! ஆண்டவர் நல்லவர். இந்த கிறிஸ்மஸ் நாளில் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியது நம்முடைய இருதயத்தின் பாரம், தாகம். நம்முடைய தேவனுக்கு நம்ம மகிமையை செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவதூதன் அன்றைக்கு மேய்ப்பர்களை பார்த்து பயப்படாதீர்கள், வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். இயேசு பிறந்ததை நற்செய்தி என்று பைபிளில் படிக்கிறோம். அப்போ இந்த நாளிலும் அப்படியே கைகளை உயர்த்தி, ஓ க்ளோரி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் உள்ளவர்களுக்கு சமாதானமும் உண்டாவதாக என்று தேவதூதன் சொன்னான். நாமும் சொல்வோம், ஹல்லேலூயா! உன்னதத்தில் தேவனே உமக்கு மகிமை. தேவனே, உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற தேவனே உமக்கு மகிமை. ரியாலாராபோதுரோஹோ, உமக்கு ஒருவருக்கே மகிமை, உமக்கு ஒருவருக்கே மகிமை. பாடுவோமா? உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்,
உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. வாழ்த்துகிறோம் ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ் நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியனாகிய நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு உங்களை கர்த்தருக்குள் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக என்று சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரவர் தங்கள் விருப்பத்தின்படியும் தங்களுடைய நிர்வாகத்தின்படியும் கிறிஸ்மஸ் நாளை நினைவு கூறுவார்கள். ஆனால் நம்ம அப்படி அல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற அறைகூவலின்படி நம்ம உண்மை கிறிஸ்தவர்களாக இந்த பண்டிகையை நம்ம நினைவு கூர்ந்தோம். பொதுவாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் நான் படிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே,
மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். 11ஆம் வசனம். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வயல்வெளியில் இரவிலே தங்கி தங்கள் ஆடுகளை கண்காணித்து கொண்டிருந்தார்கள் மேய்ப்பர்கள். அந்த மேய்ப்பர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அந்த நற்செய்தி என்னன்னா, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இன்னைக்கு இந்த பயம் என்ற ஒரு வார்த்தை உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனையும் வாட்டி வதைக்கிறது. பயம், ஃபியர். இந்த பயம் எங்க பார்த்தாலும் பயம். நீ நல்ல யோசித்து பார்த்தால் அநேகர் ஏன் பயப்படுறீங்கன்னா, கடந்த காலத்தில் இப்படி நடந்தது, கடந்த காலத்தில் இப்படி இருந்தது, கடந்த வருஷத்தில் இப்படி இருந்தது என்று கடந்ததை குறித்து பயப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. கடந்ததை, முடிந்ததை, கடந்த கால வாழ்க்கை குறித்த ஒரு பயம். எங்கள் அண்ணனுக்கு இப்படி தான் இருந்துச்சு, எங்கள் அக்காவுக்கு இப்படி தான் இருந்துச்சு, எங்கள் அப்பாவுக்கு இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு கடந்ததை குறித்து பயப்படுகிற ஒரு காரியம். இரண்டாவது, கர்த்தருடைய பிள்ளைகளை நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து பயம். பயம் நிகழ் காரியம் என்றால் அட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் இது இப்படி ஆயிருமோ, இந்த வேதனை இப்படி வந்துருமோ, இப்படி தானே இருக்கும் சொன்னாங்க அப்படின்னு நிகழ்காரியத்தை குறித்து, தற்போது குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து பயப்படுகிற ஒரு காரியம். இரண்டாவது, நிகழ்காலத்தை குறித்த பயம். மூன்றாவது, வருங்காலத்தை குறித்த ஒரு பயம். வருங்காலம் எப்படி இருக்குமோ தெரியாது, இப்போவே எனக்கு இவ்வளோ பலவீனமாக இருக்குது, அடுத்த வருஷம் நான் இன்னும் எப்படி இருப்பனோ தெரியாது. வருங்காலத்தை குறித்த ஒரு பயம். எதிர்காலம், என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியல, எங்கள் அண்ணனுடைய லைஃப் நல்லா இல்லை, எங்கள் அக்காவுடைய லைஃப் நல்லா இல்லை, என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்குமோ தெரியல என்று வருங்காலத்தை குறித்த ஒரு பெரிய ஒரு பயம். ஆகவே கடந்த கால பயம், நிகழ்காலத்தை குறித்த பயம், வருங்காலத்தை குறித்த ஒரு பயம் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே மனுஷனை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு தேவ தூதன் சொன்ன வார்த்தையை இந்த நாளில், இந்த கிறிஸ்மஸ் நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயப்படாதீர்கள், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. தேவனுக்கு தெரியாமல் ஒன்றும் உங்கள் லைஃப்பில் நடக்காது. அதனால் தயவு செய்து நீங்கள் பயப்படாதீங்க. ஏன் அப்படி திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நீங்கள் பைபிளை எடுத்து 1 யோவான் 4ஆம் அதிகாரம், 1 யோவான் 4:18 பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அன்பில் பயம் இல்லை. நான் கூட அந்த வசனத்தை பைபிளில் இருந்து திருப்புறேன். 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிக்கும்போது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு என்ன செய்யும்? பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. அந்த வார்த்தை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்பினேன். அதாவது பயமானது வேதனை உள்ளது. பிகாஸ் ஃபியர் as torment, அது வேதனை உள்ளது.
பயம். ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டுன்னு வைங்க, என் வீட்டில் இந்த மாதிரி காரியம் நடக்குமா, நடக்க போதோ என்ற ஒரு பயம். இந்த நாட்களில் பயம் வேதனை உள்ளது என்று பைபிள் சொல்லுது. அப்போ இந்த செய்தியை கேட்கிற விசுவாசிகளே, அதே நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அன்றைக்கு தேவதூதன் அன்றைக்கு மேய்ப்பர்களுக்கு சொன்ன வார்த்தையை இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்வது போல இல்லையா? உங்களை பார்த்து சொல்வது போல இல்லையா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மனுஷன் எதெல்லாம் பயப்படுறான் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். பைபிளில் நமக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்றையும் நான் யோசித்து பார்த்தேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை படிக்கும்போது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். அந்த வசனம் எப்படி தொடங்குது பாருங்க. ஜீவ காலமெல்லாம் மரண பயம், ஜீவகாலமெல்லாம் மரண பயம். என் புருஷன் இறந்து போனார், நான் எவ்வளோ காலம் இருப்பேன்னு தெரில, எனக்குள்ள ஒரு மரண பயம். இந்த வியாதி எனக்கு வந்திருக்குது, இது என்ன வியாதின்னு எனக்கு சரியாக தெரியல, ஆனால் எனக்குள்ள ஒரு மரண பயம். மரண பயம் ராத்திரியும் பகலும் வாட்டி வதைக்கிறது. இது என்ன மர்ம காய்ச்சல்னு தெரியல. எவ்வளோ மெடிசன் கொடுத்தாலும், எவ்வளோ மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் அது நீங்க மாட்டேங்குது, சுகமடைய மாட்டேங்குது. எனக்கு நான் மறிச்சிடுவேனோ. மரணத்தை குறித்த ஒரு பெரிய பயம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள். ஜீவகாலம் எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்குள்ள ஒரு ஃபியர். ரோட்டில் நடந்து போகிறதுக்கு பயம், வாகனத்தில் உட்கார்ந்து போகிறதுக்கு பயம், பஸ்ஸில் உட்கார்ந்து போகிறதுக்கு பயம், தனியாக வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு பயம். ஒரு மரண பயம் அவங்கள வாட்டிக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஆவி, அது ஒரு பொல்லாத ஆவி. இந்த கிறிஸ்மஸ் தினத்தில், கிறிஸ்மஸ் நாளில் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளே, அதாவது மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படி தான் இயேசு தம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு இந்த வேத வசனங்களின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? பயப்படாதீங்க, நீங்கள் நினைப்பது போல உங்களுக்கு நேரிடாது. ஆமென். அப்படியே கைகளை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தினால கைகளை உயர்த்துங்க. நான் நினைத்தது போல நேரிடாது ஏசப்பா, என்னை நீர் விடுதலை ஆக்குவீர் ஆண்டவரே, எனக்கு ஒரு பெரிய விடுதலை தருவீர் ஆண்டவரே. இந்த மரண பயம் என்னை இயேசுவின் நாமத்தில், ஆமென், இந்த மரண பயத்தை நான் மேற்கொள்வேன் ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா, இயேசுவின் நாமத்தினால. அப்பா, இப்பொழுது நான் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் யார் யார் மரண பயத்தில் மாட்டிக்கொண்டு சிக்குண்டு தவித்து கொண்டு இருக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலமாக, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரபாலா ஹத ரபா கபாலாபா, என்னை நீர் நடத்துவீர் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. நீர்தான் என் அடைக்கலம். சொல்லுங்க, நீர்தான் என் அடைக்கலம். ஆமாம், நீர்தான் என்னுடைய கோட்டை, நீர்தான் என் தஞ்சம். ஆமென். நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புவேன். தாவீது சொன்னது போல நாம் சொல்லுவோம். சேர்ந்து பாடுவோமா? அப்படியே. அடைக்கலமே உமரடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தன் செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தன் செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் இறைப்பவரே,
நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றி கொண்டேனே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரே நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கள் ஆடுகளை கண்காணித்து கொண்டிருந்த இரவிலே பயப்படாதீர்கள், ஃபியர் நாட். இந்த கிறிஸ்மஸ் நாளில் யார் யார் என்னுடைய செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க தெரியாது, திரும்ப திரும்ப சொல்கிறேன். எந்த காரியம் உங்களை பயப்படுத்துகிறதோ, உதாரணமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்புங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23 படிக்கலாம். மத்தேயு 8:23. அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். 24. அப்பொழுது படவு அலைகளினால மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள். 26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்? அற்ப விசுவாசிகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏன் பயப்பட்டீங்க என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அற்ப விசுவாசிகள். சில நேரங்களில் நம்ம குடும்பத்தில் நடக்கிற சில பிரச்சனை நம்மளை ரொம்ப பயப்படுத்தி விடுகிறது. அங்கு படகில் இயேசு இருக்கிறார், ஆனால் ஒன்று, அவர் நித்திரையாக இருக்கிறார். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருந்தால் போதும். அவர் அமைதியெல்லாம் இருக்கலாம், அல்லது அவர் நித்திரையாக இருக்கலாம். அவர் ஒன்றும் உங்களோடு பேசாமல் இருக்கலாம். அவர் பேசாமல் இருக்கிறதுனால, அவர் அமைதியாக இருக்கிறதுனால, அவர் நித்திரையாக இருக்கிறதுனால இயேசு உங்களோடு இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்? பெருங்காற்று அந்த படகில் மோதுகிறது. அதுபோது அவர்கள் பயந்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் இந்த வருஷம் முழுக்க மோதினது இல்லையா? இந்த வருஷம் முழுவதும் மோதினது. 1 2 ஏகப்பட்ட போராட்டங்கள் நம் வாழ்க்கையை, சிலருடைய வாழ்க்கை அது சிதைந்து போய் கிடக்கிறது. டெய்லி மக்கள் வந்து ஜெபிக்கிறத பார்த்தா, நிறைய ஜெப குறிப்பு சொல்லுகிறத கேட்டா உள்ளம் உடைகிறது. எங்கு பார்த்தாலும் ஆக்சிடென்ட், எங்கு பார்த்தாலும் மரணங்கள், அல்லது குடும்ப வாழ்க்கை சரியில்லாமல் விவாகரத்துகள், தவறான உறவுகள், இன்னொரு பக்கம் கஞ்சா போதை, இப்படி சொல்லிக்கிட்டே நான் போவேன்.
மக்கள் பயந்து கொண்டு வாழ்கிறார்கள். இன்றைக்கு நான் கர்த்தருடைய ஊழியனாக உங்களில் ஒருவனா நின்று நான் பேசுகிறேன். உங்கள் குடும்பத்தில் ஒருவராக நின்று நான் உங்களோடு சொல்கிறேன், பயப்படாதீங்க. இயேசு உங்களோடு இருக்கிறாரா? அது போதும். அவர் நடத்துவார். அற்ப விசுவாசியே, லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசியே, உனக்கு என்ன உன் விசுவாசம் இவ்வளோ குறைஞ்சி போயிட்ட? சில நேரங்களில் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நீங்களும் நானும் சந்திக்கும் போது நம்முடைய விசுவாசம் தடுமாறுது. ஆனால் அந்த தடுமாறுகிற நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் தூங்கி கொண்டிருக்கிறார்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் அமைதியாக இருக்கிறார்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் பேசாமல் இருக்கிறார்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அவர் உங்களை விட்டு விலகவில்லை. கைகளை உயர்த்தி மறுபடியும் ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பலவிதமான சூழ்நிலைகளின் வழியாகத்தான் நானும் கடந்து வரேன். ஏசப்பா, ஏசப்பா, அன்றைக்கு சீடர்களை பார்த்து அற்ப விசுவாசிகளை ஏன் பயந்தீங்கன்னு கேட்டது போல தான் என்னையும் பார்த்து கேட்கறது போல இருக்குப்பா. நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என்னையும் பலப்படுத்தும், என்னையும் பலப்படுத்தும். காற்று பலமாய் அடிக்கிறது, படகு மூழ்வது போல, வாழ்க்கை மூழ்கிறது போல இருக்குதுப்பா. இந்த கிறிஸ்மஸ் நாளில் பயப்படாதீங்கன்னு சொன்னீரே, உம்முடைய வார்த்தையின்படி என்னை நடத்தும். உம்முடைய அன்பின் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து பாடுவோமா? ஓரா பாலா. பயப்படாதே, வாலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வாலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவர் என்னை. பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் நீண்டதாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் நீண்டதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருள் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருள் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயதும் நெறியா, என் தலை முடியும் என்கிறீரே. நீரறியாயதும் நெறியா, என் தலை முடியும் என்கிறீரே. அன்பானவர்களே, அன்றைக்கு மெய்ப்பர்களை பார்த்து பயப்படாதீர்கள் என்று கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கும் நற்செய்தியில் சொல்லப்பட்ட அந்த வேர்டை நான் உங்களோடு பேசிக்கிட்டே இருக்கேன், பயப்படாதீங்கன்னு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை திருப்பும்போது, மேத்யூ சாப்டர் 14 கர்த்தருடைய பிள்ளைகளே, 30வது வசனம் படிங்க. அதாவது, காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து, அந்த வேர்டை பாருங்க. எப்போ பயம் வருதுன்னா, காற்று, தென்றல் காற்று பயத்தை ஏற்படுத்துறது இல்லை. கடுங்காற்று, எதிர்காற்று, சூறாவளி காற்று
அநேகரை பயப்படுத்துகிறது. இங்கே பேதுரு காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், அந்த வேர்டை மனசில் வச்சுக்கோங்க, அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அமிழ்ந்து போகையில். நிறைய குடும்பங்கள் இந்த பயத்தின் ஆவியில் சிக்கி வெளியே வர முடியாமல் அந்த ஃபியர் நிறைய பேரை மன அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போய் அவர்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே முடக்கி வச்சிருக்கு. சிலர் இருட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருப்பாங்க, சிலர் யாரோடும் பேச மாட்டாங்க. ஒரு தன்னறியாத ஒரு ஃபியர். இரவில் சரியா நித்திரை இல்லை, பகலில் சரியா நித்திரை இல்லை. பேதுருவை பாருங்க, காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து, பலமுள்ள காற்று பேதுருவை பயப்படுத்து. ஏன்னா அவர் தண்ணிக்குள்ள மூழ்குகிறார். அநேக குடும்பங்கள் இன்றைக்கு கடன் பிரச்சனையில் மூழ்கி போய் கிடக்கிறது. அநேக குடும்பங்கள் இன்னைக்கு குடும்ப சண்டையில் மூழ்கி போய் கிடக்கிறது. அநேக குடும்பங்கள் கோர்ட்டு கேஸ் என்று அதிலேயே பல வருஷங்கள் மூழ்கி போய் கிடக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த பிரச்சனையில் நீங்க மூழ்கி இருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களை மறுபடியும் வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை தான், பயப்படாதீங்க, நீ நினைக்கிறது போல நடக்காது. காரணம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மறுபடியும் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அடுத்த வசனம் 31 படிங்க, verse 31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, திரும்ப சொல்றார், ஏன் சந்தேகப்பட்டாய்? இந்த பயத்துக்கும் சந்தேகத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இந்த பயத்துக்கும் சந்தேகத்துக்கும் நிறைய ஏகப்பட்ட தொடர்பு இருக்குது. இந்த சந்தேகம் தான் பயத்தை கொண்டு வருது, பயம்தான் சந்தேகத்தை கொண்டு வருது. முடியுமா முடியாதா, கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இப்படி நிறைய குடும்பங்களில் சிக்கி தவிக்கிறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களோடு கூட தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் சொல்லுகிறேன். ஐயோ, நான் மூழ்கி போகிறேன், என்னை தூக்கி விட யாரும் இல்லை. கடனில் மூழ்கி போகிறேன், எங்கள் சொந்தக்காரங்க யாரும் தூக்கி விட மாட்டேங்கிறாங்க. பிரச்சனை மேலே பிரச்சனையில் மூழ்கிட்டு இருக்கிறோம். எங்கள் பாஸ்டரோ, எங்கள் ஊழியரோ, உறவினரோ, நண்பரோ ஒருத்தர் எங்களை தூக்கி விடலை. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்க, அற்ப விசுவாசியை, ஏன்பா சந்தேகப்படுற? என் தொடர்பில் தானே இருக்கிற, என்னுடைய கனெக்ஷனில் தானே இருக்கிற, நான் தானே உன்னை இறங்கி வான்னு சொன்னேன். படகுல இருக்கும்போது உன்னுடைய முகம், உன்னுடைய கண்கள் எல்லாம் என்ன பார்த்துச்சு. ஆனால் படகை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பித்த உடனே உன்னுடைய கண்ணில் கொஞ்சம் டீவியேஷன் ஏற்பட்டு என்ன பார்க்காம நீ காற்றையும் கடலையும் நீ பார்த்ததுனால தான்ப்பா நீ மூழ்க ஆரம்பித்த. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கல்களுக்கெல்லாம் அவனை நீங்களாக்கி கர்த்தர் ரட்சித்தார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் கைவிடவே மாட்டார். என்னதான் பலமான காற்று, புயல் காற்றே உங்கள் வீட்டுக்குள் வீசினாலும் நீங்கள் அமைதியாக 2 கைகளை உயர்த்தி ஸ்தோத்திராண்டவரே, 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 ஸ்தோத்திராண்டவரேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த ஸ்தோத்திரம் அற்புதங்களை கொண்டு வரும். ஆமேன். அந்த ஸ்தோத்திரம் அற்புதங்களை கொண்டு வரும். அந்த ஸ்தோத்திர அற்புதங்களை கொண்டு வரும். ரோமருக்கு எழுதின நிருபம், கர்த்தருடைய பிள்ளைகளை 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கும்போது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கும்போது,
அங்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இதில் நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டியது திரும்பவும், அல்லாவிட்டால் இரண்டாம் விசை பயப்படுவதற்கு. ஒரு முறை கர்த்தர் உங்களை ரட்சித்துட்டாரு, ஒரு முறை கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியினால நிரப்பிட்டாரு, ஒரு முறை கர்த்தர் உங்களை தம்முடைய பிள்ளையா மாற்றித்தாரு. திரும்ப அந்த பாவத்துக்குள்ள அடிமை ஆயிடுவேனோ, திரும்ப அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுவேனோ, திரும்ப அந்த கஞ்சாவை பிடிக்க போயிடுவேனோ, திரும்ப உலகத்துக்கு அடுத்த காரியத்தில் சிக்கிடுவேனோ, நான் நிற்பேனா, நான் விழுந்துருவேனா, நான் என்னால் நிற்க முடியுமான்னு தெரியலையே. இந்த சோதனை காலத்தில் பைபிளில் படிக்கிறோம், சோதனை காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. மகனே, என் அன்பு மகளே, இன்றைக்கு இந்த நாட்களில் நிறைய விசுவாசிகள் அந்த பயத்தின் ஆவி, திரும்ப அந்த அடிமைத்தனம், திரும்ப அந்த பிசாசு வந்துருமோ, திரும்ப அந்த போராட்டம் வந்துருமோ, அந்த பழைய பில்லி சூனிய கட்டுகள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருமோ என்று பயப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பெற்றிருக்கிற ஆவி ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி இல்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவீகாரத்தின் ஆவியை என் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நான் பெற்றிருக்கிற ஆவி ஒரு பலமுள்ள ஆவி, நான் பெற்றிருக்கிற ஆவி ஒரு வல்லமையான ஆவி. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயின் புத்தகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 7ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும்போது 2 தீமோத்தேயு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், நல்லா புரிஞ்சுக்கோங்க அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை, எப்போவாவது உங்களை அறியாமல் ஒரு ஃபியர் வருது, பிள்ளைகளை குறித்து, புருஷனை குறித்து, மனைவியை குறித்து, சூழ்நிலை குறித்து ஒரு பயம் வருதுன்னா உடனே இந்த வசனத்தை படிக்கணும். அந்த வசனம் ஸ்க்ரீனில் பாருங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியில் பயம் கிடையாது. ஓ ரபால் யாஹபாதா ராபா. ஆகவே கர்த்தருடைய நாமத்தினால அப்படியே கைகளை உயர்த்தி, இயேசுவே உம்முடைய அன்பின் கைகளில் இந்த கிறிஸ்மஸ் நாளில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லா விதமான பயத்தின் ஆவியை என் ஆண்டவர் நீக்கி போட்டு ஒரு பலமுள்ள ஆவியை, ஒரு வலிமையான ஒரு ஆவியை, ஒரு வல்லமையான ஆவியை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறபடியினால் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஸ்தோத்தரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரை பயப்படுகிற ஆவி எனக்கு இல்லை, எனக்குள்ள பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. பலமும் அந்த பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஸ்தோத்தரித்து என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஆமென், நன்றியால் பாடிடுவோம், ஸ்தோத்திரம். நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, செங்கடல் தானை நடுவாய் பிடித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தானை நடுவாய் பிடித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதே இந்நாள் வரையில் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா, தாங்கியதே இந்நாள் வரையில் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவகாலமெல்லாம் மரண பயம் ஒன்று. 2வது பார்த்தோம், ஏன் பயப்பட்டீர்கள். 3வது
கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம பார்த்தோம், காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில், மூழ்கி போகையில் ஒரு பயம். ஏதாயிலும் ஒரு பிரச்சனை நம்ம மூழ்கடிக்கும் போது ஒரு ஃபியர் வருது. கடைசியாக நான் சொன்னேன், மீண்டும் அல்லது திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்களும் நான் ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. பிரைஸ் காட். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றோம். சரியா? இப்போ நம்ம எதுக்கு பயப்படணும் அதை நம்ம பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஒரு 3 வசனத்தை சொல்லிட்டு நான் கன்க்ளூஷன் பண்ண போகிறேன். 4ஆம் அதிகாரம் மல்கியா 4:2. மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4:2 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது, ஸ்க்ரீனில் பாருங்க அந்த வசனத்தை. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். திரும்ப படிக்கிறேன், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். அப்போ இந்த வசனத்தின்படி, எப்பவுமே நான் வசனத்தின்படி உங்களுக்கு போதிக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வசனத்தின்படி போதிக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ என் நாமத்துக்கு பயந்திருக்கிற, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். அப்போ நம்ம பயப்பட வேண்டியது இயேசு என்ற நாமத்துக்கு. ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் பயப்பட வேண்டியது இயேசு என்ற நாமம், வல்லமை உள்ள நாமம், வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள ஒரு நாமம், பேய்கள் நடுங்குகிற, நோய்கள் பறந்து போகிற ஒரு நாமம், இயேசுவின் நாமம். அந்த நாமத்துக்கு பயப்படணும். அந்த வசனத்தை திரும்பி படிக்கலாமா? ஆனால் என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். அதனால் எப்போதும் கர்த்தருடைய நாமத்தை குறித்த ஒரு பயம் உங்களுக்கு இருக்கட்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கும்போது, 1 பீட்டர் சாப்டர் 2 verse 17 அதை படிக்கும்போது எல்லாரையும் கனம் பண்ணுங்க, சகோதரிடத்தில் அன்பு கூறுங்க, தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாக்களை கனம் பண்ணுங்க. ராஜாக்களை என்றால் அதிகாரிகளை, ஆட்சியாளர்களை, ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவர்களை நம்ம ஹானர் பண்ணணும். பொதுவாக எல்லாருமே கனம் பண்ணுங்க. அந்த வசனத்தை படிங்க, எல்லாரையும் கனம் பண்ணுங்க, சகோதரிடத்தில் அன்பு கூறுங்க, கர்த்தருக்கு பயந்திருங்க. ஆமென். ஃபியர் காட். கர்த்தருக்கு பயப்படுங்க. ஒவ்வொரு வார்த்தை பேசுவதற்கு முன்பு இது தேவனுக்கு சித்தமா என்று 1 தடவைக்கு 2 தடவை யோசித்து பேசுங்க. ஒரு காரியத்தை முடிவு பண்ணுறதுக்கு முன்னால் கர்த்தருக்கு முன்னால் போய் நில்லுங்க. ஆண்டவரே உமக்கு பிடிக்குமா? அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்போது இருக்கட்டும். சிலர் வெளியே தோற்றத்தில் கர்த்தருக்கு பயப்படுற மாதிரி ஆலயத்தில் போகும்போது செருப்பை கழட்டி போட்டுட்டு அங்கே போய் இருந்துட்டு ரொம்ப சின்சியராக இருந்துட்டு வெளியே சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. எப்போதும் ஒரு ஃபியர், அந்த காட்ஸ் ஃபியர், அந்த காட் ஃபியர் எப்போது இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மனுஷங்கிட்ட 2 நிமிஷம் பேசினா போதும், அவங்க கர்த்தருக்கு பயப்படுற ஆளா என்று ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயப்படுங்கள், தேவனுக்கு பயப்படுங்கள், அவருடைய நாமத்துக்கு பயப்படுங்கள். 3வது, கர்த்தருடைய பிள்ளைகளை, 115ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை படிக்கும்போது, சங்கீதம் 115 13 படிக்கும்போது அங்கே என்ன படிக்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்மஸ் நாளில் நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தை குறித்தோ, நிகழ்காலத்தை குறித்தோ, வருங்காலத்தை குறித்தோ பயப்படாதீங்கன்னு நான் சொன்னாலும், மனுஷீகத்தில் சில நேரங்களில்
கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பயம் வந்துடுது, ஒரு பயம் வந்துடுது. அதனால் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுங்க, அவருடைய நாமத்துக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று 115:13 நம்ம வாசிக்கிறோம் சங்கீதத்தில். ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே ஒப்பு கொடுத்துருவீங்களா ஆண்டவர் கரத்தில்? ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் பிரசங்கத்துக்காக, செய்திக்காக ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகள், சில பேர் கணவனை இழந்து தனிமையாக இருப்பாங்க. பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க அல்லது வெளியூர்களில் இருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபியர் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும்பா. அந்த தாயாரை பலப்படுத்துங்க, அந்த தகப்பன்மார்களை பலப்படுத்துங்க, அப்பா அம்மாவை இழந்து போன பிள்ளைகளை பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. உம்முடைய அன்பின் கைகளில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இம்மட்டு நடத்தின தேவன் இனிமேல் நடத்தும். இப்பொழுது யார் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டார்களோ அவர்களுக்குள்ளே ஒரு தெய்வீக பிரசன்னம் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா நோய்கள் நீங்கட்டும், வியாதிகள் மாறட்டும், எல்லா பொருளாதார நெருக்கடிகள் நீங்கட்டும், கவலை நீங்கட்டும், கஷ்டங்கள் மாறட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி வாரத்தில் ஒரு புது பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த ஜெபத்தை நீர் கேட்டு அப்படியே நீர் வழி நடத்த போகிற பேரன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து பாடுவோம். பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே. பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே. தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, உம் பாதம் எந்தன் தஞ்சமே. தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, உம் பாதம் எந்தன் தஞ்சமே. நோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. பிரியமானவர்களே, மறக்காம இன்றைக்கு வாசிக்க வேண்டிய நம்முடைய வழக்கமான வேத பாடம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தொடர்ந்து பைபிள் படிக்கணும், உங்களை பைபிளை படிக்க வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தை இன்றைய வேத வாசிப்பாக வாசிக்க மறக்கக்கூடாது. 1 Kings chapter 8. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட இந்த வார இறுதி நாட்களில் பேசுவார். 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்களில் கர்த்தர் பேசுவார். அதனால் நீங்கள் நல்ல உற்சாகமாக நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரி உங்கள் செல்ஃபோனை எடுத்து போய் யூடியூப்புக்குள்ளே போய் ஜீசஸ் மீட்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் என்ற இடத்துல டச் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேல் நடத்துவார். அதே போல் நம்முடைய வாட்ஸ்அப்பில் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில் இல்லை, வாட்ஸ்அப்பில். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நேரடியாக நம்ம சேனல் ஓப்பன் ஆகிரும். இந்த ஃபாலோன்னு இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா ஃபாலோயிங் வந்துடும். அவ்வளோதான். நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. அதுக்குள்ளே என்னென்ன மெசேஜஸ்லாம் உண்டோ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். டெய்லி லிங்க் எடுக்கலாம். சரியா? உதாரணமாக நாளைக்கு 26ஆம் தேதி நடக்க போகிற நம்முடைய ஜூம் மீட்டிங்கோட லிங்க் எடுத்துக்கலாம். சகலவற்றையும் நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, நாட்களையும் காலங்களையும் பிரயோஜனப்படுத்துங்க.
கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டிறுதி நாட்களில் கர்த்தரை அதிகமாக தேடுங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். எல்லாம் சேர்ந்து சொல்லிடுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். மீண்டும் சந்திக்கலாம். God bless you. Good night. தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.